திருவள்ளூர் மாவட்டம் மப்பேடு கூட்ரோடு பகுதியில் தற்பொழுது 20 பேருந்துகளின் பயணத்தை தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது தொடங்கி வைத்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவள்ளூர் மாவட்டம் மப்பேடு கூட்ரோடு பகுதியில் 20 புதிய பேருந்துகளின் சேவையை தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்து வருகிறார். அதன் நேரலை காட்சியை நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவள்ளூர் மாவட்டம் மப்பேடு கூட்ரோடு பகுதியில் மகளிர் விடியல் திட்டத்தின் கீழ் 20 புதிய பேருந்துகளின் சேவையை தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தொடக்க விழாவில் தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா உள்ளிட்ட உயர் அதிகாரிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். அதன் நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, இந்த திட்டம் தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். 2 புதிய மகளிர் விடியல் பயண நகர பேருந்துகள் மற்றும் 8 புதிய புறநகர பேருந்துகளை தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது கொடியசைத்து தொடங்கி வைத்து வருகிறார். திருவள்ளூர் மாவட்டம் மப்பேடு கூட்ரோடில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் தற்போது இயங்கி வரும் பேருந்துகளுக்கு மாறாக 2 புதிய மகளிர் விடியல் பயண நகர பேருந்துகள் மற்றும் 8 புதிய புறநகர பேருந்துகளை தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார். விடியல் பேருந்து திட்டம் பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள் ஆகியோர் கட்டணமில்லாமல் பயணிக்கும் இத்திட்டத்தை பொறுத்தவரையில் இதுவரையில் சுமார் 6,661.47 கோடியில் மகளிரும் மாற்றுத்திறனாளிகளும் திருநங்கைகளும் ஏறத்தாழ 473.61 கோடி முறை பயண நடைகளும், திருநங்கைகள் 28.62 லட்சம் பயண நடைகளும், மாற்றுத்திறனாளிகள் 3.78 கோடி பயண நடைகளும் மேற்கொண்டிருக்கிறார்கள். இதனால் பெண்கள் மாதம் ஒன்றுக்கு ரூபாய் 888 வரை சேமிக்கும் வாய்ப்பை பெற்றிருப்பதாக ஏற்கனவே தமிழ்நாடு அரசின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு இடங்களில் இந்த மகளிர் விடியல் பயண பேருந்தை பொறுத்தவரையில் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய நிலையில் பழைய பேருந்துகளுக்கு மாறாக 2 புதிய மகளிர் விடியல் பயண நகர பேருந்துகள் மற்றும் 8 புதிய புறநகர பேருந்துகளை தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் உடனிருப்பது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தினி.